உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். ஆமென். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு, வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான், வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. அவர்தான் காக்கும் மரண், காக்கும் மரண் நீரே, என் கேடகமானீரே. காக்கும் மரண் நீரே, என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே.
பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் தீங்கு நிகழாது, தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, அப்பா நாங்கள் உங்கள் பாதுகாப்பில் வாழ்கிறோம், உங்கள் சிறகுகள் நிழலில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தீங்கு நிகழாது, எந்த தீங்கும் நிகழாதுன்னு சொல்லுங்கள். ஓ ரியா தஷகலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நம்ம தாயின் கருவில் நம்மளை உருவாக்குனவரை, நம்மளை படைத்தவரை நம்ம புகலிடமாக வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்மளை படைத்தவரை நீங்கள் புகலிடமாக வைத்திருக்கும் பொழுது, நம்மளை படைத்தவரை நீங்கள் கோட்டையா, படைத்தவரை நீங்கள் அரணா, படைத்தவரை உங்கள் வாழ்க்கையின் மதிலாக வைத்திருக்கும் பொழுது தீங்கு நிகழாது. ஆமென். எந்த நோயும் அணுகாது. ஆமென். சிங்க கெபி உங்களை ஒன்றும் செய்யாது. ஆமென். எந்த அக்கினி சூளையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏன்னா நீங்கள் எங்கள் மதிலாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கோட்டையாக இருக்கிறீங்க. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி நன்றி. அவருடைய வசனத்தில் பார்க்கணும், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டும்படி ஆண்டவர் செய்வார்னு சொல்லியிருக்காரு. உபாகமத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி எதெல்லாம் எழும்பி நிற்குதுன்னு பாருங்கள். சத்துருன்றது தரித்திரம், நோய், பலவீனம், எது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, கவலை, வேதனை எல்லாம் உங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கிற எல்லாமே இன்றைக்கி நீங்கள் துதிக்கிற வேலையில் உங்களுக்கு முன்பாகவே முறியடிக்கப்பட்டு போகுமா? ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு இப்போ நீங்கள் இங்கே துதிக்க துதிக்க எல்லாமே முறியடிக்கப்படுது. உங்களுக்கு முன்பாகவே உங்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு போகுமா? எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதாவது வரும்போது ஒரு வழியாக தான் வருது, அது உங்கள் சத்துரு எந்த இதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஓடும்போது எத்தனை வழியாக ஓடுதான்? 7 வழி. எனக்கு இந்த வேர்டு வந்துச்சு, வழியை கண்டுபிடிச்சு ஓடுமா. ஆமாம். அதாவது வழி இல்லை, ஒரு வழியாக தான் வந்திருக்கோம். இப்போ இதான் நம்ம வாசல் வர்றோம். அது ஓடும்போது தெரிச்சு எப்படி ஓடுதான், எங்கெங்கெல்லாம் வழி இருக்கு எகிரி குதிச்சு ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓடுதான். ஆமென். இது எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் அதை பிலீவ் பண்ணீங்கன்னா இந்த வேலையில் உங்களுக்கு முன்பாக என்ன சத்துருவோ 7 வழியாக ஓடுற மாதிரி நினச்சி பாருங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இப்போ நாங்கள் துதிக்க துதிக்க 7 வழியாக உங்களுக்கு முன்பாகவே ஓடுமா. உனக்கு முன்பாக 7 வழியாக ஓடி போகுன்றிருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் ஓட வைக்கிறார். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் எழும்ப முடியாது. எழும்புனாலும் அது முறியடிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தில். இந்த வேளையில் எங்கள் சபையில் இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பி நின்னாலும் அவங்க இப்போ துதிக்க துதிக்க அந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு வழியாய் அவங்க வாழ்க்கையில், அவங்க பிஸ்னஸில், அவங்களுடைய ஊழியத்தில், அவங்களுடைய குடும்பத்தில், அவங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியாய் வந்த சத்துரு இன்னைக்கு இவங்க ஆராதிக்கிற வேலையில் 7 வழியாய் இவங்க கண்களுக்கு முன்பாக ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாள், இந்த வருஷம், இந்த புது வருஷம் புதிய காரியங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வருகின்ற இந்த வருஷத்தில் எந்த நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, உங்கள் பிஸ்னஸோ இல்லை பர்த்டேவோ இல்லை கல்யாண நாளோ எதை நீங்கள் கொண்டாடினாலும் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் புதிய காரியங்களை பார்ப்பீங்க. உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன், புதிய காரியங்களை பார்க்க ஆசைப்படுங்க. வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், போர் அடிக்கும் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நாக்குக்கே அப்படி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபுட்டு சாப்பிட்டா இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பிரதர்.
எப்போ பார்த்தாலும் போயிட்டு வந்த இடத்துக்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் வேறு இடங்கள் வித்தியாசமாக போய் பார்க்கலான்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி லைஃப்பில் எப்படி ஒரே மாதிரி போகிறதுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க. லைஃப் இப்படி தான் போயிட்டே இருக்கணும். சில பேருக்கு இப்படி தானே போகல, அது சமமாக இப்படி போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நம்ம லைஃபு ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமைன்னு எழுதிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் க்ளோரி டு க்ளோரி தான். உயரங்க இன்றைக்கி ஒரு உயரத்தில் இருந்தால் நாளைக்கு இன்னொரு உயரம், இன்றைக்கி பார்க்காத உயரத்தில் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ நல்லா இருக்கு இந்த உயரம், இந்த உயரத்திலே வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு உயரம் இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி காலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். எசேக்கியேல் 37 ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். 37வது அதிகாரம் 1வது வசனம் முதல். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களால் நம்ப முடியல. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் இந்த மாதிரி எலும்பு கொஞ்சம் கூட சதையே இல்லை, எலும்பாக கிடக்குது. எலும்போடு எலும்பாக கிடக்கிற மாதிரி சில ஏரியாஸ் இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்குறீங்க, போராடி பார்க்குறீங்க, முடியல. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்க, முடியல. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் அப்படி தான் கிடக்குது. நம்ம வாழ்க்கையில் சில பகுதிகள்னால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகமே அப்படி தான் நீங்கள் கிடக்குது. நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் எலும்பு கூட தான் இருக்குது. எல்லாம் பாவத்தில் மரித்து ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலும்போட எலும்பாக கிடக்கிறாங்க. ஒன்று, நமக்குள்ளே ஒரு ரிவைவல் வரணும். இன்னொன்று, நம்மளால் இந்த உலகத்தில் ஒரு ரிவைவல் வரணும். இங்கே பாருங்கள், அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டார், இதெல்லாம் உயிர் பெறுமா, உயிர் வருமா? ஆண்டவர் சொல்ல சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் உயிர் வருதுங்க. இது நாள் வரைக்கும் எந்த பகுதியில் நீங்கள் மரித்து கிடந்தீங்களோ, மரித்து எங்கே நாத்தம் அடிச்சதோ, எத்தனை நாள் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறார் உயிர் வருது. நீங்கள் சில காரியங்கள் செத்து போச்சு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மூடி அடக்கம் பண்ணி வச்சுருந்தீங்க. ஆண்டவர் கல்லறையை உடைக்கிறார். ஆண்டவர் உடைச்சி உள்ளே இருக்கிறத தூக்குறார் உயிரோட. அல்லேலூயா. உயிர் வருது. உங்களுடைய ஃபேமிலியில் இழந்த உயிர் வருது, உங்கள் ஊழியத்தில் இழந்த உயிர் வருது, உங்கள் பிஸ்னஸில் இழந்த உயிர் வருது. நிறைய ரிலேஷன்ஷிப் மரித்து போயிருக்கு, அந்த மரித்து போன உறவுகளில் உயிர் வருது. இன்னைக்கு உயிரே வர முடியாது அப்படின்னு உலகம் எழுதி வச்ச காரியங்களில் உயிர் வருதுங்க. உங்கள் ஆசீர்வாதங்களில் செழிப்புல உயிர் வருது. செழிப்பு மரிச்சு போயிருக்கு. ஆண்டவர் எலும்பு மாதிரி கிடக்குது. சில பேர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறவங்க வாழ்க்கை டோட்டலாக முடிஞ்சிருச்சுங்க. எலும்புனா செத்து புதைச்சி அது பல வருஷம் ஆகி அந்த ஸ்கின்னும் போய் அந்த உள்ள எல்லா மசில்ஸும் போய் எல்லாம் போய் எம்டி ஆகி வெறும் எலும்பு தான் கிடக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, இப்படி உன் வாழ்க்கை இருந்தாலும் உன் வாழ்க்கையை உயிரோட நான் எழுப்ப முடியும். திரும்ப நரம்புகள் வரும், சதைகள் வரும், திரும்ப எலும்பி நிற்பீங்க. அல்லேலூயா. அது எதனால் நடக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் 4வது வசனம், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. எப்படிங்க உயிர் வருது? எப்படிங்க அங்கே மாம்சம் வருது? எப்படிங்க ஒரு சேனையா எலும்பிக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவங்க சொல்றத கேட்கணும். வார்த்தை என்ன செய்யணும்னா கேட்கணும். வார்த்தையை லிசன் பண்ணணும். டெய்லி பைபிள் எடுத்து படிக்கணும். படித்த ஆண்டோடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, அந்த வார்த்தைகள் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறாரு, அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு எலும்பு இல்லப்பா, அது எத்தனை லட்சம் எலும்போ, அது என்னைக்கு செத்துதோ அது பிரச்சனை இல்லை. எங்க செத்து 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, அது பிரச்சனை இல்லை. எலும்போட எலும்பா கிடக்குதுங்க. அது எந்த எலும்பு எனக்கே தெரியலங்க, அது பிரச்சனை இல்லை. அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணே ஒன்று, கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். உங்க வாழ்க்கை உயிர் அடையுதுங்க. உலர்ந்து போயிருக்கிற எல்லா பகுதிகளும் உங்க வாழ்க்கையில் உயிர் அடையுது. அடுத்தது பார்க்குறோம் பாருங்க, 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அதை மறித்திருக்கிற எலும்புகளை ஆண்டவர் பெரிய சேனையாய் எலும்ப பண்ணுவார். அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா வார்த்தையை கேட்கறது இல்லை பிரதர். எலும்பாவே இருக்குது பிரதர். வார்த்தையை கேளுங்க. எழுதி வச்சுட்டாரு, நீ வார்த்தையை கேளு. ஐயா செத்து 4 நாள் ஆச்சியா? நான் உனக்கு சொன்னேனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் தான் சொல்லிட்டால. நீ 4 நாள் ஆச்சுன்ற, நாறுதுன்ற, கல்லறைக்குள்ள வச்ச அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்குன்றார் ஆண்டவர். உன் ஸ்டோரியெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. உன்னோட பழைய காலத்து ஸ்டோரியெல்லாம் உட்காந்து கேட்க விரும்பல. ஒன்று என் வார்த்தையை கேட்குறியா, உயிர் வருது. என் வாழ்க்கையை கேட்டியா, வாழ்வு வருது, ஜீவன் வருது. அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறாங்க, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, அழகா இருக்கு பார்க்க, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுன்றார். இங்கே பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையில் வாழும்போது தான் கர்த்தர் யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கடவுள் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவு வேணும்னா இதை எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் அவரை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சொல்லுவாங்களே, மோடியை நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சிஎம் ஸ்டாலினே தெரியும். ஆனால் இது தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், அவரோட பழகிறவங்களுக்கு தான் அவர் யாருன்னு தெரியும். இயேசுவா தெரியுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா ஜாதியும் சொல்லுவாங்க. இயேசுவை அறியாதவங்க கூட சொல்லுவாங்க. அவர் வந்தார், ஊழியம் செஞ்சார், 3 நாளில் மரித்தார், மற்றவங்களுக்காக மறிச்சிட்டு இவர் உயிரோடு எழுந்தார், திரும்ப பரலோகம் போயிட்டார், திரும்ப வருவார். இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியுமே. அவரோடு உள்ள உறவு, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவரோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப்பு தான் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். எலும்பா ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பகுதி இல்லை, இந்த உலகத்தை வச்சுக்கோங்க, உலகம் எலும்பா மக்கி மண்ணோட கிடக்குது. அந்த உலகத்தை உயிரடைய செய்ய போகிறது நம்ம தான். தேவனுடைய வார்த்தையை நாம் அனுப்புவோம். சொல்றார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். தேவனுடைய வார்த்தையை பேச 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 அந்த எலும்புல என்னென்ன வருது? நரம்பு வருது, சதை வருது, கண்ணு வருது, மூக்கு வருது, வாய் வருது, எல்லாம் வருதுங்க. உங்க உடல் உறுப்புல கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாம் வருங்க. வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. புது கிட்னி வரும், புது கண்ணு வரும், புது லிவர் வரும், புது பிரெயின் வரும். உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் புதுசா வரும். உங்க வாழ்க்கையே புதுசாயிடும். உங்க ஊழியம், உங்க குடும்பம் புதுசாயிடும். எதனால இதெல்லாம் நடக்குது? எல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு பிரதர். அப்படியா? ஆமா. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரே ஒரு கண்டிஷன், வேற எதுவுமே இல்லை. வார்த்தையில தான்ப்பா வாழ்க்கை இருக்கு. பாஸ்டர் கால சொன்னீங்க, இந்த மனுஷனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஜீவன் அவரோட வார்த்தையில் இருக்கு. அந்த எலும்பா இருந்துச்சுல, நீ எலும்பு இல்லை, நீ ஒரு புதிய சிருஷ்டின்ட்டார். சொன்ன உடனே அந்த எலும்புக கேட்டுச்சு, அப்படியா நான் புதிய சிருஷ்டியான்னு கேட்ட உடனே அது புதிய சிருஷ்டியாயிடுச்சு. அளவுதான். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்மளே மாறிடுவோங்க. புதுசாக இப்போ சும்மா கம்பேர் பண்ணி இப்போ நம்ம எலும்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை கேட்க கேட்க எப்படி ஆயிடுறோன்னா ஒரு புதிய சிருஷ்டி ஆயிடுறோம். இப்போ நம்மளே ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். இன்னும் வார்த்தையை கேட்க கேட்க இன்னும் புதிய சிருஷ்டியாகவும் இன்னும் புதுசாகவும் நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதுசாயிட்டே இருக்குங்க. புதுசாயிட்டே இருக்கும். அதுதான் மகிமையின் மேல் மகிமை. இன்னைக்கு ஒரு புதுசு, நாளைக்கு பார்த்தா அது இன்னொரு புதுசாக இருக்கும். எப்பயுமே புதுசாக இருக்காது இந்த உலகம், பழசாயிடும் நாளைக்கு. இன்னைக்கு ஒரு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாடி இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு புதுசாக இருக்கும், நாளைக்கு பார்த்தா அதை விட புதுசாக இருக்கும், நாளான்னைக்கு பார்த்தா அதை விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போக போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க. ஆவியானவர், பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்தீங்க. ஆராதனை வேலையில் உங்கள் பிரசன்னத்தினால் இந்த இடத்த நிரப்புனீங்க, எங்கள் இருதயத்தை நிரப்புனீங்க, உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பியிருக்கீங்க.
எசேக்கியேல் அப்பா 37வது அதிகாரத்தில் பார்த்தோம், வார்த்தை வந்தபோது எலும்புகள் உயிர் அடைந்தது, ஒரு சேனையாய் எழும்பியது. அப்பா, உலர்ந்த எலும்புகள் போல் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய சேனையாக ஆண்டவரே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய சேனையாக எழும்பி நிற்க போறாங்க. எங்க எழும்ப முடியல அப்படின்னு பிளாட்டா கடந்தாங்களோ அந்த இடத்துல எழும்பி ஒரு போர் வீரனாய் நிற்க போறாங்க. எந்த இடத்துல தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. சில பேர் பிஸ்னஸ்ல, குடும்பத்தில் எல்லாமே முடிச்சு போச்சு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகளில் ஒன்னே ஒன்று தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடும், ஜீவனை கொடுத்து விடும். அந்த ஒரு காரியம் ஒன்றுமே இல்லாமல் எலும்பு தோலுமா கிடக்குதுல, அந்த காரியத்தை உயிரடைய செய்து விடும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி. வார்த்தைகளுக்காகவும் பிரசனத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கை மாறியதற்காய் நன்றி, 1000 மடங்கு மாறியதற்காய் நன்றி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் நம்மோது இப்பொழுதும் எப்பொழுதும் கூடவே இருக்கிறது. எஸ், இருக்கிறது. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். அப்படி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். எல்லாரும் அமருங்க. சில அறிவிப்புகள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் டிவியில் ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் ரிவைவல் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவல் மீடியா யூடியூப் சேனல் 9:30க்கும் ஜாய் டிவியில் டெய்லி 10 o'clock வந்து ரிவைவல் நைட்டு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, அதை பாருங்கள். அதே மாதிரி ரிவைவல் ஒர்ஷிப் வந்து எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 6:30 to 7:30 ரிவைவல் மீடியா யூடியூப் சேனல்லையும், ஜாய் டிவியில் வந்து 8:30 to 9:30 டெலிகாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ரிவைவல் நைட்டு கிரேஸ் டிவியில் டெய்லி டெலிகாஸ்ட் ஆகுது. டெய்லி 9:30 to 10 வந்து கிரேஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. பாருங்கள், அநேகருக்கு தெரிவிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள்
இயேசுவையே நம்புவோம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்ததை எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்தது எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றவர் உன்னோடு. கண்மணி போல காத்திடும் தேவன் என்றும் நம்மோடு. பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.